வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உறவாடும் நெஞ்சங்கள் கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். என்னவோ இலக்கில்லாமல் டவுன்ஹால் ரோடில் சுற்றி கொண்டிருந்தான் ஆதித்யா. அப்பா நேற்று வந்து சொன்னதில் இருந்து துர்காவின் நினைவாகவே இருந்தது அவனுக்கு. போன முறை வந்தபோது கூட அவளை பார்த்தான் அவன். அப்பா அம்மாவை கொண்டு போய் அவர்கள் வீட்டில் விட்ட அவன் அங்கிள் தன்னோடு பேச எழுந்து வரவும் மரியாதை நிமித்தம் நலம் விசாரித்தான். அதற்குள் துர்கா போய் சூடாக காஃபி கொண்டு வந்தாள். துர்கா நல்ல அழகு என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிடலாம். பளிச்சென்ற கலர், அடர்த்தியான தலைமுடி, எடுப்பான நாசி, நல்ல உயரம், ஒல்லியும் இல்லாமல் அதே சமயம் குண்டும் இல்லாமல் சரியான வாளிப்பில் இருந்தாள். ரொம்பவே அழகான கருவண்டு கண்கள். ரொம்ப நாள் கழித்து பார்க்கிறானா? பார்த்த நிமிடத்தில் சொக்கி போனான் அவன். இவனும் அன்று கோவிலுக்கு போய்விட்டு அங்கு வந்திருந்ததால் ஜரிகை வேஷ்டி, வெள்ளை ஷர்ட், விபூதி, குங்குமம் என்று இருந்தான். அவனுடைய உயரம் பருமனுக்கு வேஷ்டி ஷர்ட் ரொம்பவே அம்சமாக இருந்தது. தலை கிராப்பை சின்ன வயதில் இருந்தே வலது புறம் வகிழெடுத்து சீவுவான். அவனுக்கு அது ஒரு தனித்துவம் தந்தது எனலாம். ரிம்லெஸ் கிளாஸ் வேறு ஒரு கனவான் தோற்றத்தை அவனுக்கு கொடுத்திருந்தது. அவள் காஃபி கொண்டு வந்து கொடுத்த போது, எப்படி இருக்க துர்கா என்றான். எத்தனையோ பேசும் துர்காதான். ஸ்கூல், கடை இரண்டிலும் மற்றவர்களை ஆண் பெண் பேதமின்றி அதட்டும் துர்காதான். ஆனால் என்னவோ இவனிடம் நல்லா இருக்க என்று சொல்வதற்குள் கால்கள் சில்லிட்டு போயின. காது மடல்கள் சூடாகி போயின. ஒரு விதமான அவஸ்தை. உள்ளே போய் அந்த அவஸ்தையை முடித்து கொள்ளவும் மனமின்றி அதே நிலைமையை நீட்டிக்கவும் தர்ம சங்கடமாக உணர்ந்த பிறகு நல்ல வேளையாக தனம் அவளை உள்ளிருந்து கூப்பிட்டு விட்டாள். வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த அவனும் பிரமிப்பில் இருந்து விடுபட்டு, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். சின்ன வயதில் இருந்து பார்த்து கொள்பவர்கள்தான். ஆனால் இப்போது இரண்டு வீட்டிலும் பெற்றோர்கள் இவர்கள் கல்யாணத்தை பற்றி அதிகம் பேசுவதால் வந்த தடுமாற்றம் இது. சந்தோஷமான தடுமாற்றம். சின்ன வயதில் இருந்தே மதுரையில் வளர்ந்தவர்தான் ரங்கதுரை. அவருடையது நல்ல பணக்கார குடும்பம். ஆனாலும் நன்கு படித்து நல்ல வேலைக்கு போனார். அவர்கள் வம்சத்திலேயே எல்லோருக்கும் தலைமுறை தலைமுறையாக ஒரே பிள்ளைதான். இவர் உத்தியோக நிமித்தம் நிறைய ஊர்களுக்கு போக வேண்டியிருந்தது. கூடவே பங்கஜாவும் போவாள். சென்னைக்கு குடித்தனத்தை மாற்றிவிட்டனர். நாராயணசாமி தனம் தம்பதியினர் சாதாரணமாக அடிக்கடி எங்கேயும் போகிற ரகம் இல்லை. ஆனால் ரங்கதுரை சென்னையில் இருந்தார் என்ற பெயரே ஒழிய மதுரையில்தான் அவர்கள் மனசெல்லாம் இருந்தது. அழகர் ஆற்றில் இறங்குகிறாரா, வந்து விடுவார்கள். வண்டியூர் மாரியம்மன் தெப்பமா, ஆஜர். சஷ்டி விரதம் இன்னும் திருப்பரங்குன்றத்தில்தான். இந்த மாதிரி எத்தனையோ விழாக்கள் தவிர உறவுக்காரர்கள் வீட்டு கல்யாணம் ஒன்றையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு மதுரையில் இருந்த 7-8 வீடுகளில் சோமசுந்தரம் காலனியில் ஒரு வீட்டை பூட்டியே வைத்திருந்தனர். மதுரை வந்தால் அங்குதான் தங்குவார்கள். கண்டிப்பாக ஒரு முறையோ 2 முறையோ நாராயணசாமி வீட்டிற்கும் ஒரு விசிட் உண்டு. ஆதித்யா என்னவோ பிட்ஸ் பிலானியில் என்ஜினியரிங் படிக்க போய்விட்டான். அதன் பிறகு அகமதாபாத்தில் IIMல் MBA படித்துவிட்டு இப்போதுதான் வந்திருக்கிறான். அம்மா அப்பாவுடன் எப்பவாவது மதுரை வந்தாலும் எப்போதோ ஒரு முறை நாராயணசாமி வீட்டிற்கு தலையை காட்டிவிட்டு போவான். அதில் ஏதோ ஓரிரு முறைதான் துர்காவை சந்தித்திருக்கிறான். இவர்கள் வந்த எந்த தடவையும் நடராஜ் வீட்டில் இருந்ததில்லை. ஆதித்யா படித்திருக்கிறான் என்பதாலேயே இவனை பார்த்தாலே அவனுக்கு அலர்ஜி. இவனுக்கு துர்காவின் அழகை விடவும் ஒவ்வொரு வருடமும் காலேஜில் அவள் முதல் இடம் வாங்குவதும் ரொம்பவே கண்ணியமாக ட்ரெஸ் செய்து கொள்வதும் ரொம்பவே பிடிக்கும். துர்காவுக்கு இவன் அழகை விட அவனின் கம்பீரம் பிடிக்கும். அவன் தன்னிடம் கண்ணியமாக பழகுவதும் தன் தந்தையிடம் அன்பாக இருப்பதும் படிப்பை தவிர வேறெதிலும் கவனம் செலுத்தாமல் இருப்பதும் ரொம்பவே பிடிக்கும். கூடவே நம் அண்ணன் இப்படி இல்லையே என்ற வருத்தமும் உண்டு. மறுநாள் காலை சீக்கிரமே வந்து விட்டான் ஆதித்யா. துர்காவும் குளித்து ரெடியாக இருந்தாள். வந்த ஆதித்யாவை பார்த்து இவள் அசந்து போனாள் என்றால்
துர்காவை பார்த்த அவனுக்குமே அந்த நிமிடம் அவளை தன்னுடையவளாக்கிக் கொள்ளும் பித்து தலைக்கேறியது. ஆம், அவள் ரொம்பவே அழகாக தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தாள். அதாவது அதிகமாக தன்னை அலங்கரித்துக் கொள்ளாமல் எளிமையாக இருந்ததே ரொம்ப அழகாக இருந்தது அவளுக்கு. தலைக்கு குளித்து தளர்வாக பின்னி மல்லிகை சரத்தை அளவாக வைத்திருந்தாள். கொஞ்சமான பவுடர் பூச்சு, அழகான கொஞ்சமான மை தீற்றல், நெற்றியில் சின்ன திலகம், ஒரு மெல்லிய லக்ஷ்மி டாலருடன் கூடிய செயின், இரண்டிரண்டு மெல்லிய வளையல்கள், எம்ப்ராய்டரி செய்த மெல்லிய லெமன் மஞ்சள் புடவை, அதே கலரில் பிளவுஸ். அழகான ஒரு தேவதை இறங்கி பூமிக்கு வந்தது போலிருந்தாள். பார்த்ததும் ஆதித்யாவிற்கு மனசு துள்ளாமல் என்ன செய்யும்? இவளுக்கு இத்தனை கம்பீரமான ஒரு ஆண் மகனா தனக்கு கணவனாக வரப்போகிறான் என்ற மலைப்பு. அன்றும் அவன் ஒரு சின்ன ஜரிகைக்கரை வேஷ்டிதான் கட்டியிருந்தான். மேலே ஜிப்பா கிரீம் கலரில். ஒரு சின்ன மைனர் செயின் ஜிப்பாவிற்கு வெளியே எட்டி பார்த்து கொண்டிருந்தது. நாராயணசாமி அவனை பார்த்ததும், வாப்பா வா, டிஃபன் சாப்பிடு என்று உபசரித்தார். இல்ல அங்கிள், நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் என்றான். என்னப்பா நீ இங்க வரும்போது என்றபடி வந்த தனலட்சுமி, இந்தா காஃபியாவது சாப்பிடு. மறுக்காமல் வாங்கி கொண்டவன் துர்காவிடம், என்ன துர்கா, கிளம்பலாமா என்று கேட்டான். வெயிலுக்கு முன்னே போயிட்டு வந்துடுங்கம்மா என்றார் நாராயணசாமி. வந்து இங்கதான் சாப்பிட்டுட்டு போகணும் என்றார் ஆதியிடம். இல்ல அங்கிள், இன்னைக்கு இல்ல, இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாமே என்று சொன்னவன், வர ஆன்டி, வர அங்கிள் என்று சொல்லிவிட்டு வாசலை பார்க்க நடந்தான். போயிட்டு வரமா என்றாள் துர்கா. போயிட்டு வா ராஜாத்தி என்று சொல்லி அவள் கன்னத்தை நெட்டி முறித்தாள் தனலட்சுமி. இருவரும் புறப்பட்டு போவதையும் வாசலில் நின்று சற்று நேரம் பார்த்துவிட்டுத்தான் உள்ளே சென்றனர். ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல என்று தனம் கேட்க, கூடத்து கண்ணாடியில் தங்கள் இருவரையும் காண்பித்து, ஆமாமா, ஜோடி பொருத்தம் ரொம்ப பிரமாதம்தான் என்றார் பெரிய சிரிப்போடு நாராயணசாமி. போதும், ஆனாலும் வயசுக்கு என்று வெட்கப்பட்டு கொண்டு உள்ளே போய்விட்டாள் தனம். எத்தனை வயசானா என்ன, பெண்டாட்டியோட வெட்கம் புருஷனுக்கு கொண்டாட்டம் தானே. மாடியில் இருந்து தட தடவென்று இறங்கி வந்தான் நடராஜ். ஏன்பா, மணியாச்சு, என்ன கொஞ்சம் எழுப்பி இருக்க கூடாது? இந்த துர்கா எங்க போனா என்று கேட்டான் நடராஜ். துர்கா ஆதித்யாவோட கோவிலுக்கு போயிருக்கா. நீ என்னென்னவோ புதுசா உன்னை ஏன் எழுப்பலேன்னு கேட்குற. எழுப்பினாத்தான் திட்டுவியே என்றார் நாராயணசாமி. சரிம்மா, எனக்கு டிஃபனை போடுங்க, நான் வெளியே போக போறேன் என்றான். வாயை திறக்காமல் அவனுக்கு டிஃபனை வைத்தாள் தனம். சாப்பிட்டு விட்டு அடுத்த 1/4 மணி நேரத்தில் கிளம்பி அப்பாவிடம் தனக்கு தேவையான பணத்தையும் வாங்கி கொண்டு புறப்பட்டு விட்டான் நடராஜ். நரசிம்மம் அன்று மாலை வேங்கடராஜு வீட்டுக்கு வரும்போது இருட்ட ஆரம்பித்து விட்டது. என்ன நரசிம்மம், 4 மணியிலிருந்து உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, சாவகாசமா வரையே என்று சிநேகிதனை பார்த்து வேங்கடராஜு கேட்டார். அதுவா, புறப்படுறச்ச ஏதோ பேச்சுவாக்குல என் சக தர்மிணி கிட்ட நாம இன்னைக்கு சந்திச்சு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம்னு சொன்னேன். அவளுக்கு திரும்ப நம்ம யோசனை பிடிக்கல, தர்க்கம், அதான் கொஞ்ச நாழி ஆயிடுச்சு என்றார் நரசிம்மம். பாட்டு பாடி சமாதானப்படுத்தினியாக்கும் என்று சிநேகிதனை பார்த்து சிரித்தார் ராஜு. என்ன செய்ய, 2 பேரா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் நாள் பூரா பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். அதுல ஒருத்தர் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா சரிப்படாதே, அதான் பிரச்சனை என்றார் நரசிம்மம். சரி, கடைசியில என்ன முடிவு? முடிவு என்னவா? தோ பாரியா ராஜு, கொஞ்சல் கஞ்சல் எல்லாம் சமாதானத்துக்காக மட்டும்தான். மற்றபடி என் அபிப்பிராயத்திலிருந்து நான் மாறுறது கொஞ்சம் கஷ்டம்தான் என்றார் நரசிம்மம். கொஞ்சம் என்ன, ரொம்பவே கஷ்டம்தான் என்று வேங்கடராஜு சொல்லி கொண்டிருக்கும் போது உள்ளே இருந்து வந்த அவர் மனைவி, இத பாருங்க, நீங்க 2 பேருமே கொஞ்சம் உங்க அபிப்பிராயத்தை இன்னொரு தரம் தீர யோசிக்க கூடாதா என்றாள். பாருப்பா, இன்னொரு தாய்க்குலம் என்றார் நரசிம்மம். ஆமா, இவளுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி போட்டுடுறோம். அதான் இவங்களுக்கு நம்ம கஷ்டம் புரிய வாய்ப்பே இல்லை. இத பாரு, நாங்க பலதையும் யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கோம். 2 ஆம்பளைங்க நேரடியா இத்தனை வருஷமா சம்பந்தப்பட்டவங்க. நாங்க சொன்னா சரியாத்தான் இருக்கும்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். சரிப்பா, இன்னைக்கே போய் பேசிடலாமா என்றார் வேங்கடராஜு. ஆமாப்பா, கிளம்பு. பின் எதுக்கு வந்திருக்கேங்கிற? வா, மனசு மாறிடுறதுக்குள்ள போய் சுவாமியை சந்திச்சுட்டு வந்துடலாம் என்று நரசிம்மம் சொல்லிவிட்டு அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்தார். வேங்கடராஜு, நான் போய் வேற ஷர்ட் மாத்திக்கிட்டு வந்துடுறேன் என்று உள்ளே போனார். 2 நிமிஷம் கூட ஆகவில்லை, நரசிம்மத்தின் செல்போன் அடித்தது.
எடுத்து கேட்டால் அவர் மனைவிதான் கூப்பிட்டிருந்தாள். என்ன சொல்லு என்றார் நரசிம்மம். எங்க அண்ணன் குடும்பத்தோட வந்திருக்காங்க. உங்களை பார்க்கணுமாம். திரும்ப சாயந்தரமே போகணுமாம். அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். உடனே வீட்டுக்கு வாங்க என்றாள். இதென்னடா புது சங்கடம் என்று நினைத்த நரசிம்மம், சரிம்மா நான் போய்த்தான் ஆகணும். என் மச்சனை வந்திருக்காராம். அவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சு நான் உடனே வீட்டுக்கு போகலைன்னா நல்லா இருக்காது என்றார். வேங்கடராஜு கிட்ட சொல்லிடுமா, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் நரசிம்மம். நரசிம்மமும் வேங்கடராஜவும் நாராயணசாமி அப்பா காலத்தில் இருந்தே அவர்களுக்கு குடும்ப நண்பர்கள்தான். இவர்கள் காலத்தில் அது வலு பெற்றதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. நாராயணசாமியின் அப்பா காலத்திற்கு பிறகு பள்ளி ஜவுளிக்கடை இரண்டையும் நாராயணசாமி பார்த்து கொள்ள வேண்டி வந்தது. அவர் தன் தந்தை காலத்திலேயே கொஞ்சம் 2 இடத்தின் நெளிவு சுழிவுகளையும் கற்றிருந்திருக்க வேண்டும். இவர் அப்போதுதான் படிப்பை முடித்திருந்தார். ஒரே பிள்ளை என்பதால் செல்லம் வேறு. ஜவுளிக்கடையை ஒரு மாதிரி நடத்த முடிந்த அவரால் பள்ளிக்கூடத்தை நடத்த முடியவில்லை. மாதம் பிறந்தால் அங்கு எத்தனை பிரச்சனை, எத்தனை பணத் தேவை. ஜவுளிக்கடை வருமானத்தில் வீடு பிழைத்தது. ஆனால் இவரால் சமாளிக்க முடியாமல் போன போது வேறு வழி இல்லாமல் ஸ்கூலை விற்பதற்கான வார்த்தைகளை பரப்பிவிட்டார். வெளியில் இருந்து யாரும் வந்து விலை பேசும் முன் இவரிடம் வந்து வேங்கடராஜவும் நரசிம்மமும், நாங்கள் எல்லாம் குடும்ப நண்பர்கள் என்று எதற்கு இருக்கோம், ஒரு வார்த்தை எங்க கிட்டனா நீ கேட்டிருக்கணும் என்று நாராயணசாமியை கோபித்து கொண்டனர். நாங்கள் ஆளுக்கு ஒரு ஷேர் கொடுத்து பள்ளியில் பாகஸ்தர்களாக ஆகிறோம். நீதான் முக்கிய பாகஸ்தன். எங்கள் வேலைகளுக்கு நடுவில் எங்களுக்கு பள்ளியில் வந்து வேலை செய்ய முடியாது, யோசி என்றனர். நாராயணசாமிக்கு பரம சந்தோஷம். சொன்னபடி பள்ளியை நடத்த ஆரம்பித்தனர். வேங்கடராஜவும் நரசிம்மமும் தெலுங்கு பேசும் நாயக்கர்கள். ராஜபாளையத்தில் இருவருக்கும் பஞ்சு மில்லும் இன்னும் வேறு சொத்துக்களும் இருந்தன. பணத்தை கொடுத்தது கல்வி சேவைக்கும் நண்பனுக்குமாக தங்களால் முடிந்த பண ஒத்தாசை செய்யும் எண்ணத்தில்தான். மற்றபடி வேறு எந்த குறுக்கீடும் கிடையாது. நாராயணசாமியும் அவர்களுக்காக வருமானத்தில் ஒரு பகுதியை பேங்கில் போட்டு விடுவார். ஆனால் இந்த வருஷம், ஏன் கடந்த 3-4 வருஷங்களாகவே பள்ளியில் இருந்து இவர்களுக்கு மிச்சம் என்று எதுவும் வருவதில்லை. இப்போது கொஞ்ச நாளாக இவர்கள் மூவரும் கைப்பணம் போட்டு பள்ளிக்கூடத்தை நடத்த வேண்டிய நிலை. இவர்களுக்கு இனியும் அதை நடத்துவதில் அர்த்தமில்லை என்று தோன்றிவிட்டது. விளம்பரம் கொடுத்தால் யாராவது பண வசதி படைத்தவர்கள் வாங்கி நல்லபடியாக நடத்த முடிந்தால் நடத்திவிட்டு போகட்டுமே, நாம் ஏன் சிரமப்பட வேண்டும் என்று எண்ணினார்கள். அது நாராயணசாமியின் அப்பா ஆரம்பித்த பள்ளி. அவருக்கு அதன் மேல் ஒரு காதலே வெறியே உண்டு. அதனால் அதை அவர் சுலபமாக விற்க சம்மதிக்க மாட்டார். பேசித்தான் சம்மதிக்க வைக்க வேண்டும் என்பதால் தான் இருவருமாக கிளம்பினார்கள். 10 பிள்ளைகளுக்கு கல்வி கண் திறக்கும் போது கொஞ்சம் நஷ்டப்பட்டால்தான் என்ன என்பது அவர்கள் வாதம். சொத்து 3 தலைமுறைக்கு இருக்கும்போது கொஞ்சம் இது போன்ற காரியங்களுக்கு செலவு செய்தால்தான் நல்லது என்பது அவர்கள் எண்ணம். சரி, இன்றைய பொழுதுக்கு கணவன்மார் அங்கே போவது நின்று போனதில் அவர்களுக்கு சந்தோஷம்தான். திருப்பரங்குன்றத்திற்கு போன துர்காவும் ஆதித்யாவும் அந்த கார் பயணத்தை ரொம்பவும் அனுபவித்தார்கள். முன்னாடி டிரைவிங் சீட் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாளே தவிர நிறைய இடம் விட்டுத்தான் உட்கார்ந்திருந்தாள் துர்கா. இவர்கள் மதுரைக்கு அடிக்கடி வருவதால் இங்கேயே ஒரு காரும் வைத்திருந்தனர். இவர்கள் மதுரையில் இருந்தால் டிரைவர் உடனே வந்து விடுவார். இங்கே அவர்கள் ஒரு வீட்டையும் காலியாக வைத்து அதை சரியாக பார்த்து கொள்ள ஒரு ஆளையும் போட்டிருந்தார்கள். எனவே ஆதித்யாவும் இவளை பார்க்க காரை எடுத்து கொண்டுதான் வந்திருந்தான். வண்டியில் ஏற இவளுக்கு கதவை திறந்து விட்டவன் தான் சுற்றி வந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்தான். இதெல்லாம் சின்ன விஷயங்கள்தான். ஆனால் ஒரு பெண்ணின் மதிப்பில் ஆண் உயர ரொம்பவே உதவும் விஷயங்கள் இல்லையா? காரில் தான் ஏறிக்கொண்டு அவள் தானே கதவை திறந்து கொண்டு ஏற சொல்லி விட்டு விட்டால் அதை நாகரிகம் தெரிந்த எந்த பெண்தான் ஒத்துக்கொள்வாள்? திருப்பரங்குன்றம் போகும் வழியில் முன் இருந்த அளவு பசுமை இல்லாவிட்டாலும் இப்போதும் அந்த இடம் பசுமையான இடம்தான். போகும் வழியில், துர்கா சொல்லு, எம்எஸ்சி எழுதியாச்சு, உன்னை பத்தி தெரியும், நீ எப்படியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவ, மேற்கொண்டு என்ன திட்டம் வச்சிருக்க என்று கேட்டான் ஆதித்யா. எனக்கு டாக்டரேட் பண்ண ஆசை. ஆனா அப்பாவுக்கு உடம்பு முடியல, பிபி ரொம்ப அதிகமாயிடுத்து. அம்மாவுக்கு அந்த அளவெல்லாம் ஒன்றும் தெரியாது. பாவம் அண்ணனை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே.
அவன் கொஞ்சம் பொறுப்பா இருந்தா இத்தனை பிரச்சனை யாருக்குமே இல்ல என்றாள் துர்கா. அதன் பிறகு சற்று நேரம் மௌனமாகவே இருந்தாள். சொல்லு துர்கா, ஏன் மௌனமாயிட்ட என்று ஆதி தூண்ட. இல்ல, நீங்க தப்பா நினைக்கலனா ஒரு கோரிக்கை இருக்கு என்றாள். சொல்லுமா. நான் எப்ப திருப்பரங்குன்றம் போகும்போதும் வழியில கந்த சஷ்டி கவசமும் இன்னும் கொஞ்சம் திருப்புகழும் மனசுலேயே சொல்லிப்பேன். கோவிலுக்குள்ள நுழைஞ்சா ஒரே பேச்சு சப்தமா இருக்கும், அதான் என்றாள். அவ்வளவுதானே, சொல்ல. முடிஞ்சா 2 திருப்புகழை வாய்விட்டே பாட, எனக்கு கேட்க ரொம்ப பிடிக்கும். இவள் முதலில் நாத பிந்து கலாதி நமோ நமோ, பிறகு துள் அமுத வேட்கை, 2 திருப்புகழ்களையும் வாய்விட்டு மென்மையாக பாடினாள். ஆதித்யா மெய் மறந்து போனான். அவன் பாராட்டும் முன் கந்த சஷ்டி கவசத்தை அதன் மெட்டிலேயே பாடினாள். இன்னும் ஒரு திருப்புகழ் பாடேன் என்றான். ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே என்று தொடங்கி அவள் அதை பாடி முடிக்கவும் கோயில் வாசல் வரவும் சரியாக இருந்தது. 2 அர்ச்சனை தட்டுக்கள் வாங்கி கொண்டனர். மேலே போய் வரிசையில் நின்று தட்டுக்களை கொடுத்து அர்ச்சனை செய்து பிரசாதம் வாங்கி கொண்டனர். வெளியே வந்ததும் ஆதித்யா கேட்டான், மேல சுனைக்கு போகலாமா என்று. போகலாமே, இன்னைக்கு வெயில் கூட அதிகமில்ல என்றாள் துர்கா. இருவரும் மளமளவென்று ஏறியவர்கள் சுனைக்கு போய் பொறி வாங்கி மீன்களுக்கு போட்டனர். அதன் பிறகு நிழலான ஒரு இடம் தேடி போய் உட்கார்ந்தனர். தட்டில் இருந்த ஒரு வாழைப்பழத்தை உரித்து பாதியை துர்காவிடம் நீட்டினான் ஆதித்யா. இன்னொன்னு கூட இருக்கே, நீங்க சாப்பிடுங்க என்றாள் துர்கா. இல்ல, நான் தர்ற இந்த பாதியைத்தான் வாங்கிக்கணும் என்றான் ஆதி சிரித்து கொண்டே. வெட்கத்தோடு வாங்கி கொண்டாள் துர்கா. இப்போ நான் பேசலாம் இல்லையா? முதல்ல நீ ரொம்ப நல்லா பாடுற. நீ எப்போ பாட்டு கத்துக்கிட்ட என்று கேட்டான் ஆதி. இல்லையே, நான் பாட்டு முறையா கத்துக்கவே இல்லை. ஏதோ கேட்டு கேட்டு பாடுறேன், அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓ, ரொம்பவே பிடிச்சிருக்கு, பாட்டையும் பாடினவளையும் என்றான் குறும்பாக சிரித்து கொண்டே. என்ன நீங்க என்ற முகம் சிவந்து உதடு துடிக்க தலை குனிந்தாள் துர்கா. ஆமா, இப்ப என்ன நீ என்ன புதுசா வாங்க போங்கன்னு கூப்பிடுற? நாமெல்லாம் சின்ன வயசுல இருந்து ஒன்னா விளையாடினவங்க தானே என்றவன், இந்த தழும்ப பாத்தியா, நினைவுக்கு வருதா என்று கேட்டான் தன் வேஷ்டியை விலக்கி தன் முழங்கால்களுக்கு கீழே காண்பித்து. வெட்கத்துடன் தலை குனிந்து கொண்டாள் துர்கா. நினைவில்லாம என்ன, பாவம், உங்களுக்கு அந்த தழும்பு வர நான் தான காரணம் என்றாள். 2 பேர் நினைவுகளுமே அந்த சம்பவத்தை நோக்கி போய்விட்டன. அப்போதெல்லாம் அடிக்கடி விளையாட என்ற ரங்கதுரையும் பங்கஜாவும் ஆதியை துர்காவின் வீட்டில் விட்டுவிட்டு போவார்கள். அந்த மாதிரி ஒரு நாள் விளையாடும் போது இவனும் துர்காவும் நடராஜும் சேர்ந்து ரன்னிங் ரேஸ் விளையாடினார்கள். பக்கத்தில் இருந்த இன்னும் இவர்களுடைய சிநேகிதர்கள் சிலரும் சேர்ந்து கொண்டார்கள். எல்லோருமாக ஓடி ஓடி தோற்று கடைசியில் மிஞ்சியது துர்காவும் ஆதியும் தான். கடைசியில் இவர்கள் கிழித்து வைத்திருந்த வின்னிங் லைன் அருகே வரும்போது இவனை கையால் பிடித்து முழு பலத்தோடு தள்ளி விட்டுவிட்ட துர்கா முதலில் கோட்டை தொட்டுவிட்டாள். இதை எதிர்பார்க்காத ஆதித்யா கீழே விழுந்ததில் அங்கிருந்த ஒரு ஓட்டுச்சில் அவன் காலை நன்றாக கிழித்து விட்டது. ரத்தம் ரொம்பவே கொட்டவும் துர்காவும் அழுது கொண்டே, சாரிடா ஆதி, ரொம்ப சாரிடா என்று திரும்ப திரும்ப சொன்னாள். போடி, இனிமே உங்கூட நான் பேசவே மாட்டேன், அழுகுனி என்றான் ஆதி. அதற்குள் உள்ளே ஓடிப்போன நடராஜ் அம்மா அப்பாவை கூட்டி வந்து விட்டான். அவர்களை பார்த்ததும் இவனுடைய அழுகை இன்னும் அதிகமானது. துர்கா, நீதான் தள்ளி விட்டையாமே என்று அவளை 4 சாத்து சாத்தினாள் தனலட்சுமி. நாராயணசாமி, எதுக்கு குழந்தை இப்போ இப்படி அடிக்கிற? அவ மட்டும் என்ன வேணும்னா பண்ணி இருக்க போறா என்றார். வேணும்னு தான் தள்ளினா என்றான் நடராஜ். முதலில் அவன் காயத்தை டெட்டால் போட்டு கழுவிட்டு அப்போதைக்கு கொஞ்சம் ஆயின்மென் தடவி விட்டாள் தனம். அதன் பிறகு தெருக்கோடியில் இருந்த ஒரு டாக்டரிடம் காண்பித்து தையல் போட்டு கூட்டி வந்தார்கள். வேணும் நான் தள்ளிவிட்ட துர்கா என்று கேட்டார் நாராயணசாமி. ஆமாப்பா, ரன்னிங் ரேஸ்ல நான் தான் ஜெயிக்கணும்னு தான்ப்பா அப்படி பண்ணிட்டேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேன், சாரிப்பா என்று அழுது கொண்டே சொன்னாள் துர்கா. எனக்கா வலி, ஆதித்யாவுக்கு சாரி சொல்லு என்றார் நாராயணசாமி. சாரிடா ஆதி, ரொம்ப வலிக்குதா, மன்னிச்சுக்கோடா என்றாள். அவன் பேசாமல் இருக்கவே, என்னோட இனிமே பேச மாட்டியாடா என்று கேட்டாள். இல்ல இல்ல, அப்போ கோபத்துல ஏதோ சொன்ன, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்கிட்ட தான் பேசுவேன் என்றான் ஆதி.
இவையெல்லாம் இவர்களுக்கு இப்போது ஞாபகம் வர ஆதிக்கு ஒரே சிரிப்பு, இவளுக்கானால் ஒரே வெட்கமாக இருந்தது. ச்சீ! நிஜமாவே நான் எவ்வளவு அடாவடியா இருந்திருக்கேன். வெரி பேட் என்றாள். எப்போதோ நடந்ததற்கு இப்போ என்ன வெரி பேட்? இனிமே எல்லாமே வெரி குட்டா இருந்தா சரி என்றான் ஆதி. எனக்கு எனக்கும் தான் உங்களால அடிபட்டது என்றாள். என்னது உனக்கும் அடிபட்டதா? அப்ப தழும்பு இருக்கணுமே, எங்க காண்பி என்றான் ஆதி சீரியஸாக. ஐய, ஆசை தோசை காண்பிக்கிறாங்க. சரி, கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டா நானே பாத்துக்கிறேன் என்றான் ஆதி. சி போங்க என்றாள் துர்கா. ஆனா அந்த காயம்பட்ட அன்னிக்கு உனக்கு பெரிய கண்டம்தான். என்னவோ நல்லபடியா வெளியே வந்த, சரியா போச்சு என்ற ஆதி சொல்லவும், அந்த துணிக்கடையில் தான் மூச்சு அடைக்க கிடந்தது இப்போதும் நினைவுக்கு வர தலையை சிலுப்பிக் கொண்டாள். அன்று அவர்கள் விளையாடியது கண்ணாமூச்சி. நடராஜ் தான் அடுத்தது மாட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே மாட்டிக்கொண்டு விட்ட ஆதி, துர்காவை அந்த பெரிய அழுக்கு துணிக்கூடை காலியாக இருக்கவே அதில் இறக்கி விட்டு விட்டான். வாசலில் நடராஜ், ஏய் ஆதித்யா, பக்கத்து வீட்டு கமலேஷ் உன்னை கூப்பிடுறாண்டா என சொல்லவும் துர்காவை பற்றி மறந்தே போய் கமலேஷுடன் பேச போய்விட்டான். கொஞ்ச நேரம் கழித்து நினைவுக்கு வந்து மாடிக்கு ஓடி துணி கூடையை திறந்தால் மயக்க நிலையில் துர்கா. பிறகு குரல் கொடுத்து எல்லோரும் வந்து அவளை வெளியே இழுத்து போட்டு முகத்தில் தண்ணீர் தெளித்து அவள் சாதாரணமாக ஆக கொஞ்ச நேரம் பிடித்தது. ஆதியை ரங்கதுரை நன்றாக 4 சாத்து சாத்தித்தான் ஓய்ந்தார். மற்றவர்கள் அவரை கோபித்துக் கொண்டார்கள். பொம்பளை பிள்ளை, இவளும் சம்மதப்பட்டுத்தானே கூடக்குள்ள நுழைஞ்சிருக்கா என்றார் நாராயணசாமி. துர்கா ஸ்லீவ்லெஸ் கவுன் போட்டு கொண்டிருந்ததால் வெளியே இழுக்கும் போது பிரம்பு கூடை விளிம்பில் துருத்தி கொண்டிருந்த ஒரு ஆணி அவள் தோள் பட்டையை பதம் பார்த்து விட்டது. அன்று துர்காவுக்கு 4 தையல் போட்டார் டாக்டர். எப்போதோ நடந்த அந்த நிகழ்ச்சியை நினைத்து இருவருக்கும் ஒரே சிரிப்பு. தினம் அதை பார்க்கும்போது என்ன நினைச்சுப்பியா துர்கா என்று கேட்டான் ஆதி. நான் ஏன் உங்களை நினைக்கணும்? அது சரி, நானும் என் முழங்கால் தழும்பு பார்த்தா உன்னை நினைச்சுக்கவே மாட்டேன் என்றான் ஆதி. சரி சரி, நான் நம்புறேன். சரி துர்கா, சீரியஸாவே கேட்குறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம் தானே? உனக்கு என்ன பிடிக்குமா? 100% உண்மையை சொல்லணும். இந்த கேள்வி உங்களுக்கே பதில் தெரியாதா என்றாள் துர்கா. நானா யோசிச்சுக்கிறது வேற, நீ உன் வாயால சொல்லி அதை கேட்டு நான் மகிழ்றது வேற இல்லையா? ப்ளீஸ் துர்கா சொல்ல என்ற ஆதி கெஞ்சினான். எத்தனையோ வருஷங்களா அப்பா அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தது தானே ஆதி, எனக்கு கல்யாணம்னா அது உங்களோட தான், கணவன்னா நீங்க தான். இது ஏன் வரை உங்களை கூட கேட்காம நான் மனசுல நம்புறது என்றாள் துர்கா. தொடர்ந்து, சரி, நான் இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாமா என்று அவனை கேட்டாள். இது ஒரு கேள்வின்னு கேட்கிறையே கண்ணம்மா, என் மனசுல என்னைக்கும் எந்த நிமிஷமும் நீதான் இருக்க. உன்னை தவிர யாரையும் நான் என் மனைவியா நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆஞ்சநேயர் மாதிரி நெஞ்ச கிழித்து காண்பிக்க முடியும்னா நான் அதை இப்பவே செஞ்சிடுவேன் என்றான் உணர்ச்சியோடு. கண்கள் சிறுகி போன துர்கா, தேங்க்யூ கண்ணா. நீங்க சொன்ன மாதிரி விடை தெரிந்த கேள்வியானாலும் சில கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் வாயால கேட்டாலதான் நமக்கு திருப்தி வரும். ஐ எம் வெரி ஹாப்பி என்று துர்கா சொல்ல, நாம இதை இப்பவே கொண்டாடிடலாமா என்று கேட்டான் ஆதித்யா. இப்போது துர்கா சின்ன பெண்ணாக உணர்ந்தாள். அதுதானே காதலின் மகிமை. பாக்கெட்டில் கையை விட்ட ஆதித்யா ஒரு அழகான வேலைப்பாடு மிகுந்த வளையல் பெட்டியை எடுத்தான். வியப்போடு துர்கா பார்த்து கொண்டிருக்க அதில் இருந்து மிக மிக அழகான வேலைப்பாடு மிகுந்த கலிங்க பிரிக்கரி கங்கணம் ஒன்றை எடுத்தான். துர்கா கையை நீட்டி வாங்கி கொண்டாள். ரொம்பவே அழகா இருக்குப்பா, எங்க வாங்குனீங்க என்று கேட்டாள். இதை நான் அகமதாபாத்ல இருந்து ப்ராஜெக்ட் டூருக்காக உருசா போன போது வாங்கி வந்தேன். என்னைக்கு உன் சம்மதத்தை உன் வாயால தெரிஞ்சுக்கிறனோ அன்னைக்கு போட்டு விடலாம்னு ஐடியா. கொண்டா இங்க அத நான் போட்டு விடுறேன் என்றான். நீங்க எப்படி இப்போ என் கையில போட்டு விட முடியும்? நான் அப்புறமா போட்டுக்கிறேனே. அந்த கதையெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு இங்க நமக்கு காந்தர்வ விவாகம். இதோ பார், முருகன் திருக்கோயில் கோபுரம். முருகன் தான் நம் தமிழ் கடவுள்களில் முதல் காதல் கடவுள். வள்ளியை கல்யாணம் பண்ணின இவரை விடவா யாரும் காதலுக்கு உதாரணமாக முடியும் என்றவன் அவள் கையில் இருந்து அதை எடுத்து தானே போட்டு விட்டான். ரொம்ப அழகா இருக்கு கண்ணம்மா இந்த வளையல் உனக்கு என்று அவள் கைகளை பற்றி மென்மையாக முத்தமிட்டான். உனக்கு பிடிச்சிருக்கா டார்லிங் என்று கேட்டான். ரொம்பவே பிடிச்சிருக்கு, தேங்க்யூ என்றாள்.
அது சரி, வெறும் தேங்க்ஸ் மட்டும்தானா? வேற ஒண்ணும் கிடையாதா? என்று கேட்டான். நான் இன்னைக்கு ஒண்ணும் வாங்கிட்டெல்லாம் வரல. சம் அதர் டே நல்ல கிஃப்ட்டா பார்த்து வாங்கிட்டு வரேன். ஏய், கடையில வாங்குற கிஃப்ட் எல்லாம் யார் கேட்டாங்க? இப்ப நான் தந்தனே அந்த மாதிரி வேணும். ச்சீ, போங்க நீங்க. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்றாள் துர்கா. ஹேய், அதான் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சே. காந்தர்வ முறைப்படி. நாம என்ன கந்தர்வர்களா? மனுஷ முறைப்படி கல்யாணம் ஆகட்டும். அப்புறம் அள்ளி அள்ளி கொடுக்கப்படும். இது அநியாயம். நான் கொடுக்கல இப்போ. நீங்க ஆண் பிள்ளை, வெக்கமே கிடையாது. சரி, மாட்டியா? போகட்டும். நான் கொடுத்ததையாவது திருப்பி கொடுத்துடு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தர்றேன். அந்த கதையெல்லாம் என்கிட்ட நடக்காது மிஸ்டர் மன்மதன். இப்போதைக்கு ஒரு ஃப்ளையிங் கிஸ் தான் என்று சொல்லி ஒரு முத்தத்தை காற்றில் பறக்க விட்டாள். அதை காற்றில் இருந்து பிடித்து தன் உதட்டில் வைத்து கொண்டான். சரி சொல்லு, நம்ம கல்யாணம் எப்போ? என்னைக்கு? எனக்கு நீங்க எப்போ சொன்னாலும் சரிதான். அப்ப இன்னைக்கே? ஷ், மூச்சு விடப்படாது. நான் பிஹெச்டி முடிச்சதுமே வச்சுக்கலாம். ஐயோ, அதுக்குள்ள நான் துண்டு கிழவன் ஆயிடுவேன். இல்ல, அரை கிழவனா இருக்கிறச்சையே முடிச்சுடுவேன். ஹே, நீ சீரியஸா பதில் சொல்ல போறியா இல்லையா? ஆதி, நான் சீரியஸா சொல்றதானா எனக்கே தெரியல. எப்படியும் செப்டம்பர் ஆயிடும் ரிசல்ட் வர. அதுக்குள்ள நரசிம்மம் அங்கிளோ வெங்கடராஜு அங்கிளோ ஒருவேளை அவங்க வீட்ல யாராவது சின்னவங்களை பொறுப்பு ஏத்துக்க சொல்றாங்களான்னு பார்க்கணும். அப்பாவுக்கு வயசாச்சு, முடியல. அவருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க முடியல. அது சரி, நடராஜ் ஏத்துக்கிற எண்ணத்துல இல்லையா என்று கேட்டான் ஆதி. அவன் எடுத்துக்கிட்டாதான் பிரச்சனையே இல்லையே, எல்லாருக்குமே நிம்மதி ஆயிடும். அப்பா அம்மா அவனுக்குன்னு ஒரு பொண்ணை மனசுல வச்சிருக்காங்க. சரி, மனசுல வச்சுக்கிட்டு இருப்பானேன், கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அவனும் பொறுப்பா பிசினஸ கவனிப்பானோ என்னவோ. ஆனா சார் யாரையோ லவ் பண்றாராமே. சரி, அதுல என்ன இவ்வளவு கேலி? இப்ப நான் கூட உன்னை லவ் பண்ணலையா? லவ்னா எல்லாமே லவ் ஆயிடுமா? பொண்ணு ரொம்ப பணக்காரி. இருக்கட்டுமே, நீங்க மட்டும் பணக்காரங்க இல்லையா? அது இல்ல பிரச்சனை. அந்த பண கர்வம் அவ தலையில நல்ல அகம்பாவமா ஏறி உட்கார்ந்துருக்கு. எங்க காலேஜ் தான் அவ அண்ணனுக்கு அவ ரொம்ப செல்லம். காலேஜில் எல்லார் கூடயும் சண்டை. எங்க அம்மா ரொம்ப பாவம், சாது. இந்த பொண்ணால எங்க குடும்பம் சுகப்படுமாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் முடிஞ்சா அண்ணன் மனசை மாத்தணும்னு பாக்குறேன். எங்க வீட்ல வேற யாருக்கும் தெரியாது இந்த விஷயம். நீங்களும் இப்போதைக்கு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க ஆதி, ப்ளீஸ். ஆக, இத்தனை விஷயம் இருக்கா நம்ம கல்யாணத்துல? எத்தனையோ நாளா நாம பார்த்துக்காம பேசிக்காம பொறுமையா இருந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே இருந்துடலாம். ஆனா நடராஜ் பாவம், அவனை நினைச்சா கவலையா இருக்கு. சரி, என்ன நடக்குதோ பார்க்கலாம். உங்க அப்பா அம்மா நல்லவங்க. நல்லதே நடக்கும்னு நம்புவோம் என்றான் ஆதி. சரி வாங்க கிளம்பலாம், வெயில் நல்லா ஏறிடுச்சு என்றாள் துர்கா. சரி என்று எழுந்து 10 தப்படி நடந்த ஆதி, ஆ, அம்மா என்ற காலை பிடித்து கொண்டு உட்கார்ந்தான். என்னாச்சு ஆதி என்று பதறியபடி அவன் அருகில் உட்கார்ந்தாள் துர்கா. இங்க பாரு என்ற காலை கொத்தாக குத்தி இருந்த முள்ளை காண்பித்தான் ஆதி. முள்ளை எடுக்க பயமா இருக்கு துர்கா என்றான் சின்ன குழந்தை மாதிரி. கண்ணை மூடிக்குங்க என்று அவனை கண்ணை மூடிக்கொள்ள சொல்லிவிட்டு வெடுக்கென்று குத்தி இருந்த 4-5 முட்களையும் பிடுங்கி தூர எறிந்தாள் துர்கா. பார்த்து நடக்கக்கூடாதா ஆதி என்றும் கேட்டாள். பார்த்துத்தான் நடந்த துர்கா, உன்னையே என்று வழிந்தான் ஆதி. ஐய, சமர்த்து என்றபடி கையில் இருந்த பாட்டில் தண்ணீரால் அவன் காலில் ரத்தம் துளித்திருந்த இடங்களை துடைத்தாள். ஒரு 5 நிமிடங்கள் உட்கார்ந்திருந்த பின், சரி வாங்க என்று தானும் எழுந்து அவனுக்கும் கை கொடுத்தாள். அவன் நிற்கவே முடியாமல் வலியில் தடுமாற, என் தோளை பிடிச்சுக்கிட்டு இறங்குங்க என்றாள். அப்படியே அவன் துர்காவின் தோளை பிடித்து கொண்டு இறங்கினான். காரை கண்ணால் பார்க்கும் தூரம் வந்ததும் ஓடிப்போய் கார் அருகில் போனான். ஏய் ஆதி, ஆதி என்று கூப்பிட்டு கொண்டே வேகமாக பின் தொடர்ந்த துர்கா. ஏய் ஆதி, என்ன இது டிராமா என்று கேட்டவளுக்கு கதவை திறந்து விட்டான். முகத்தை என்று தூக்கி வைத்து கொண்டு அவன் பக்கத்தில் ஏறி உட்கார்ந்தாள் துர்கா. கொஞ்ச நேரம் வாயை திறக்கவே இல்லை. டார்லிங், கோபமா என்று கேட்ட ஆதிக்கு பதில் ஒன்றும் சொல்லவில்லை. சாரி துர்கா, ரொம்ப கோபிச்சுக்காத கண்ணா என்று அவள் முகத்தை திருப்பினான். அவள் வெடுக்கென்ற முகத்தை திருப்பிக் கொண்டாள். ப்ளீஸ்மா, என்னோட பேசேன். அதான் சாரி சொல்லிட்டேன்ல. சாரி சொல்லிட்டா சரியா போச்சா? எல்லாரும் எப்படி வேடிக்கை பார்த்தாங்க. நானும் பதறி இல்ல போயிட்டேன். இது என்ன டீனேஜ் லவ் மாதிரி விளையாட்டு? டீனேஜ்ல நம்ம காதலை வெளியிட்டுக்கல. எப்ப வெளியிட்டுக்கிறோமோ அப்பதான முதல் காதல். டீனேஜ் காதல் எல்லாம் இப்பதானே இந்த குறும்பு எல்லாம் பண்ண நேரம் வந்திருக்கு.
இல்லனா வாலிபத்துல காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லைன்னு பாடி கிழவனான் அப்புறம் விளையாட முடியுமா? அப்படி நான் வலின்னு சொல்லலைன்னா நீ உன்னை பிடிச்சுக்கிட்டு வர விட்டிருப்பியா? அது எவ்வளவு சுகமா இருந்தது தெரியுமா? என்றதும் துர்கா சிரித்து விட்டாள். அப்பாடா, இப்பதான் எனக்கு உயிரே வந்தது என்றான் ஆதி பெருமூச்சு விட்டபடி. கொஞ்ச தூரம் போனதும் ரோட்டோரத்தில் இளநீர் விற்று கொண்டிருந்த ஒரு இடத்தில் காரை நிறுத்தினான். இவன் சொல்லும் முன், 2 இளநீர்ப்பா என்று காரில் இருந்தபடியே உரக்க சொன்னாள் துர்கா. ஏன் இந்தா உனக்கும் தான் வாங்குனேன், எதுக்கு இப்படி கத்துன? பின்ன நீங்க அதையும் டீனேஜ் லவர்ஸ்னு ஒண்ணு வாங்கிட்டு வந்தீங்கன்னா என்றாள் துர்கா. ஐயோ கொன்னுட்ட போ, 2 ஸ்ட்ரா 1 இளநீர் தான் மஜா, போகட்டும் அம்மையார் கோபப்படுறீங்களேன்னு தான் அப்படி பண்ணல என்றவன் அவளை வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு கொஞ்சம் தண்ணீர் வாங்கி குடித்துவிட்டு கிளம்பினான். அவன் கிளம்பி போனதும் நாராயணசாமி அவளிடம் வந்து, என்னம்மா எல்லாம் ஓகேயா, நாள் குறிச்சுடலாமா என்று கேட்டார். எங்க 2 பேருக்கும் இதில் ஆட்சேபனை பெருசா இல்லப்பா என்று பொதுவாக சொன்னாள் துர்கா. பின்ன சீக்கிரம் முடிச்சுடலாம் இல்லையாம்மா என்று கேட்டாள் தனம். கொஞ்சம் நம்ம வீடும் அண்ணனும் சரியாகட்டும் என்று சொல்லிவிட்டு துர்கா உள்ளே போய்விட்டாள். எப்ப இந்த அலையெல்லாம் ஓயறது, எப்ப நாள் குறிக்கிறது என்று கேட்டாள் தனம் தன் கணவனிடம். கடவுள் இருக்கார், கவலைப்படாத என்றார் அவர். சாப்பிட்டு விட்டு மாடிக்கு போன துர்கா மேக்சிக்கு மாறி கட்டிலில் விழுந்தாள். பரவசம் தூக்கலாக இருந்தாலும் கவலையாகவும் இருந்தது. படுக்கை கொள்ளாமல் லேப்டாப்பை ஆன் செய்தாள். ஏற்கனவே இவளுடன் தொடர்பு பட்டியலில் இருந்த ஆதித்யா லைனில் இருக்கிறானா என்று பார்த்தாள். அவள் நினைத்தபடியே அவன் லைனில் தான் இருந்தான். இவள் லைனில் வந்திருப்பதை பார்த்ததும் ஹாய் என்று ஒரு ஸ்மைலி அடித்தான். இவளும் ஹாய் என்று 2 ஸ்மைலி அடித்துவிட்டு எப்படி இருக்கிறாய் என்று ஆங்கிலத்தில் டைப் செய்து அனுப்பினாள். 2 மணி நேரத்தில் அழகாகவும் இன்னும் சமர்த்தாகவும் ஆயிற்றேன் என்று பதில் அனுப்பினான். 2 மணி நேரத்தில் எப்படி இருக்க என்று கேட்டதை அவன் கேலி செய்கிறான் என்று துர்காவுக்கு கோபம் வந்தது. வேறு ஏதோ பார்க்க லேப்டாப்பை திறந்தேன், நீங்க லைன்ல இருந்ததும் ஹலோ சொன்னேன் என்றவள் ரொம்ப களைப்பா இருக்கு, படுக்க போற என்று செய்தி அனுப்பிவிட்டு லைனை துண்டித்து விட்டாள். அவளுடைய செல் சிணுங்கியது. எதிர்பார்த்த மாதிரியே ஆதிதான். ஏய் கோபமா என்று கேட்டான். இல்லையே, எதுக்கு? நிஜமாவே எனக்கு டயர்டா இருக்கு, அதான். சரி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, சாயந்தரம் பேசலாம். ஆனா எனக்கு காலம்பர கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உன்னை தவிர வேற நினைப்பே இல்லை. ஐ லவ் யூ டார்லிங் என்றான். சோ சோ சூஸ் சோ டு ஐ, அதேதான் இங்கேயும் என்றவள் இப்போ பாய் என்று சொல்லி போனை வைத்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.